கிருஷ்ணகிரி அருகே போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திரிலோகசுந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் திரிலோகசுந்தர். தப்பிக்க முயன்ற குற்றவாளியை சுட்டு போலீசார் பிடித்திருக்கின்றனர். குண்டடிப்பட்ட குற்றவாளியின் தற்போதைய நிலை என்ன? கனகதாரா, கிருஷ்ணகிரியில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அவரிடமிருந்து வழிப்பறி செய்து தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் பிடிக்க சென்ற பொழுது போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நபரை தற்பொழுது போலீசார் சுட்டு பிடித்துள்ளார்கள். அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் தனது உறவினர் பெண்ணுடன் கிருஷ்ணகிரியில் உள்ள கிருஷ்ணகிரி மலையின் மீது தர்காவிற்கு சென்றுள்ளார். அந்த சமயம் அந்த மலையில் பதுங்கியிருந்த ஒரு 4 பேர் இவர்கள் 2 பேரையும் கத்தி முனையில் மிரட்டியுள்ளனர். மேலும் கத்தி முனையில் இவர்களை மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அவரிடமிருந்து 7000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டது மட்டுமில்லாமல் அவர் அணிந்திருந்த நகை, அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கில் வைத்திருந்த ஒரு 7000 ரூபாய் பணத்தையும் பறித்துக் கொண்டு அங்கிருந்து தலைமறைவை விட்டார்கள். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கலையரசன், அபிஷேக் என்ற 2 நபர்களை போலீசார் நேற்று கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இதில் தொடர்புடைய மேலும் 2 பேர், அதாவது நாராயணன், சுரேஷ் என்ற 2 நபர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் இருவரும் இன்று தேவசமுத்திரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பொன்மலை குட்டை கோவில் பின்புறம் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த 2 குற்றவாளிகளும் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர். கத்தியால் இவர்கள் போலீசாரை நோக்கி தாக்குதல் நடத்தியதில் 2 போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து போலீசார் தற்காப்புக்காக அந்த குற்றவாளிகளை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுரேஷ் என்பவரின் காலில் குண்டு பாய்ந்து காயமடைந்திருக்கிறார். மேலும் போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்ற நாராயணன் நிலைக்கெடுமாறி விழுந்து அவருடைய கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து 2 பேரையும் போலீசார் மீட்டு அவருடைய பாதுகாப்பில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் 2 பேரிடம் நேரில் விசாரணை நடத்த உள்ளார். மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் கடந்த 19ஆம் தேதி மாலை நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தவுடனே கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் தனிப்படை அமைத்து ரகசிய விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த ரகசிய விசாரணையில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த குற்றவாளிகள் 4 பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 2 பேர் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்டத்தில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற நபர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்திருக்கிற சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கனகதாரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி திரிலோகச்சந்தர்.